ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் முடிந்தவர்கள் எந்திரிச்சு நின்று நம்ம ஆண்டவர் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் துதிக்க வந்திருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? கரங்களை வைத்து ஹல்லே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறவங்களை கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா அப்பா ஆமென். நாங்கள் துதிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. நம்ம அங்கே வந்திருக்கிறது அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரை, எங்களை இந்த நாளில் கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி ஏசப்பா. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்தரிக்கலாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா கூடான கொடி நன்றிகளை எரெடுக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. அவன் அப்பா தகப்பனை எங்களோட வேலைகள் தகப்பனை அநேகம் இருந்தாலும் ஆண்டவரை எங்களை இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்களே ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா. நன்றி ஆவியானவரை, இந்த நாளில் நீர் தந்த இந்த பாக்கியத்திற்கு நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நேர்த்தியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை அப்பா உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் நாமத்தை உயர்த்த வந்திருக்கோம் ஏசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. அவன் நல்லா ஆண்டவர் சொல்லம்மா, கடந்த வாரம் முழுவதும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து அவன் இந்த வருடத்தில் நமக்கு 5வது மாதத்தை காண செய்தார்ல, நன்றி சொல்லலாமா ஏசப்பா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீ எங்களை நேர்த்தியாய் நடத்திருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையினால் நீங்கள் தாங்கி ஏங்கி நடத்தி வந்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்கள் சுத்த கிருபை. அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா ஏசப்பா? எங்களை ஒவ்வொரு நாளும் அவர் கரங்களை ஏந்தி தாங்கி நம்மளை தப்பு வைத்து இருக்கிறார் இல்லையா? நம்ம வேலை ஸ்தலங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, நம்ம வேலை ஸ்தலங்கள் ஒரு பாதுகாப்பை தந்து, நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் இவ்வளவு நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம ஸ்தோத்தரிக்கிற இசப்பா. அப்போ நீர் தந்து வருகிற நல்ல பலத்திற்கு நன்றி அப்பா. வேலை செய்யும்படியாய் கொடுத்து வருகிற ஞானத்திற்கு நன்றி ஆண்டவர். அப்பா தூர தேசத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் ஆண்டவர். அப்போ எங்களை நீர் நேர்த்தியாய் நடத்திருக்க ஏசப்பா. அதற்காய் நன்றி ஏசப்பா. நன்றி ஆவியானவர். நமக்கு நல்ல ஜீவனை தந்ததற்காய் நன்றி சொல்லலாமா ஏசப்பா? நீ தந்த நல்ல ஜீவனுக்கு நன்றி, நல்ல பலத்திற்கு நன்றி ஆண்டவர். அப்போ உண்மை ஆராதிக்க முடியாய் கொடுக்கிற உணர்வுக்கு நன்றி ஏசப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. அவன் அப்பா நம்ம தூர தேசத்துல விட்டு வந்த குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாப்பாய் வச்சிருந்தார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்ப நாங்கள் விட்டு வந்த குடும்பங்களை நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க ஏசப்பா. அவருடைய தேவைகளை நீங்க சந்திக்கிறீங்க ஆண்டவர். அப்ப அவர்களோடு நீங்க இருந்து தகப்பனே அவர்களுக்கு ஆறுதலா இருக்கீங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவர். எங்க தாய் தகப்பனை நீங்க பாதுகாத்து இருக்கீங்க ஏசப்பா. என் கூட பிறந்தவர்கள் ஆண்டவர் அப்பா, எங்களுடைய தகப்பனை கணவன் மனைவிகளை நீங்க பாதுகாப்பாய் வச்சிருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாப்பாய் வச்சிருக்கீங்க ஏசப்பா. அப்பா எங்களுடைய குடும்பங்கள் நல்ல சமாதானத்தை வச்சிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்காருலே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீர் கொடுத்த சமாதானத்திற்கு நன்றி ஆண்டவர். அப்போ குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள் உண்டுதான் ஏசப்பா, பாடு வியாதி பலவீனங்கள் உண்டுதான். ஆனால் நீங்க சமாதானத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. எல்லாம் ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்லலாமா? அப்பா நீங்க சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாராவது சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரை நீங்கள் சமாதானத்தை நிச்சயமாக எனக்கு இந்த நாளில் கொடுப்பீங்க ஏசப்பா. அமேன் அமேன் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம் வாய் திறந்த ஆண்டவரை. இதயத்தின் ஆழத்திலிருந்து அநேகர் சமாதானம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அநேகர் அடுத்து என்ன நடக்கும் என்று நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வேலையில் சமாதானத்தை கொடுத்து அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவர் அப்பா எனக்கும் நீங்கள் சமாதானத்தை தருவீங்க ஆண்டவர். அப்பா அலைந்து திரிகிற என்னுடைய இதயம் ஆண்டவர். அப்பா என்னுடைய சிந்தையில் அநேக பாரங்கள் இருக்குதா ஏசப்பா. அப்பா என்னை தாப்பன அநேக பிரச்சனைகள் நெருக்கி கொண்டுதான் இருக்கு ஆண்டவர். அப்பா இப்போ ஆராதிக்கும் பொழுது கூட அநேக பிரச்சனைகள் அநேக கவலைகள் எங்களை சுற்றி கொண்டுதான் இருக்கு ஏசப்பா. ஆனால் நீர் எங்களுக்கு விடுதலை தருவீர் ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லாம, ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு ஒரு விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு ஒரு வார்த்தையை கேட்க அப்பா எங்களுக்குள்ளா இருக்கிற குழப்பங்கள், எங்களுக்குள்ளா இருக்கிற தகப்பட மனுஷிக சிந்தைகள் ஆண்டவர், எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிற எல்லா பாடுகள் ஆண்டவர், ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ என்று நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. அடுத்து எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நாங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கிறோம் ஆண்டவர். அது எல்லாவற்றிற்கு கர்த்தாவே நீர் சமாதானத்தை தந்து எங்களை அனுப்ப போகிறீர் ஆண்டவர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவர். நீர் எங்களை ஆளுகை
செய்ய போறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீங்களை ஆளுகை செய்ய போறதற்காய் நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஏசப்பாகிட்ட விட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்யணும், நமக்கு சமாதானம் கொடுக்கணும், நம்ம குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை தரணும்னா நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம ஆளுகை செய்வார். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லாம, ஏசப்பா என்ன ருசியாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என்ன ருசியாக அவங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அப்பா நான் ரொம்ப பரிசுத்தவானா இல்லை ஆண்டவர். அப்பா நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டான ஆள் இல்லை ஆண்டவர். அப்பா என்கிட்ட குறைகள் இருக்கு ஆண்டவர். அப்பா நான் சில பாவத்திற்குள்ளாய் மாட்டிருக்கேன் ஏசப்பா. என்னை ஒரு ருசியாய் விடுதலை செய்யுங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? இல்லை ஆண்டவர்கிட்ட இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்மை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா ஏசப்பா? சில அடிக்ஷன்லேருந்து என்னால் எழும்பி வர முடியல ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. அப்பா நாங்கள் பாவிங்க தான் ஆண்டவரை. அப்பா எங்களை ருசியாய் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரை. என்னை சுத்திகரிங்க ஏசப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரை. அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போது பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும் ஆண்டவரை. பரிசுத்த உதடுகளோடு உண்மை ஆராதிக்கணும் ஏசப்பா. அப்பா பரிசுத்த இருதயத்தோடு உண்மை வார்த்தையை கேட்கணும் ஏசப்பா. எங்களை ருசியாய் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாம் சொல்லாம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்னை ருசியாய் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். என்னை ருசியாய் பரிசுத்தப்படுத்துங்க. என்னை ருசியாய் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. நான் விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பா. எல்லாம் வாயத்திரம் சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்குற ஆண்டவரை, நான் விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்ப நான் இல்லை ஆண்டவர், நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டு வாழ நடத்துங்க ஆண்டவர். நீர் என்னை முற்றிலும் ஆளுகை செய்து இப்போ போகும்பொழுது நான் வந்த பிரச்சனையோடு போகக்கூடாது ஏசப்பா. வந்த கவலையோடு போகக்கூடாது ஆண்டவர். எந்த பாரத்தோடு நான் இருக்கிறேனோ அதோடு போகக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகணும் ஏசப்பா. உதவு செய்யுங்க ஆவியானவரை, உதவு செய்வீங்க ஆவியானவரை. எங்களை தாழ்த்து பாதப்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வார்த்தை பகுதியை நீங்க விசேஷித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரை. அப்போ உண்மை விடுதலையாய் ஆராதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரை. பொறுப்படுத்திக் கொண்டு வாழ நடத்துங்க. எல்லாவற்றும் செலுத்துகிறேன் ஏசப்பா. என் மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கார், அப்படித்தானே? ஆமென், ஆமென் தானே. கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கார். இந்த வேலைக்கு நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்று அவருக்கு நன்றி சொல்ல விதமாய் நம்ம ஒரு பாடலை பாடலாம். பாடல் 18வது பக்கத்தில் 1வது பாடல் நன்றி பலிபீடம் கட்டுவோம். 18வது பக்கம் 1வது பாடல். கரங்களை தட்டினவனமாய் நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்து பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட தழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட தழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீர்.
சொத்தாக வைத்துக் கொண்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன். உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர், நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி 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 தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள், செய்த நன்மையாயிரங்கள், ஆமென், சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா, அநேக நன்மைகளை செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. நீங்க செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கு ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஜீவன் பெற சுகத்தோடு வச்சிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, உமக்கென்று வாழும்படியா எங்களை பிரிச்சு எடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென். அப்பா, தகப்பனுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே. உம்மை சமாதானத்தினால எங்கள் வாழ்க்கையை நிரப்பியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான இருதயத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவர், நன்றி ஆண்டவர். அப்பா, இந்த நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆளுகை செய்யணும், கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம முதலாவது செய்ய வேண்டியது, கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, அவர் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு என்ன பண்ணுமா? அவரை அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அரைகுறையாய் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம முழுமையாய் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். நம்ம அரைகுறையாக விட்டு கொடுத்து நமக்கு தேவையான இடத்துல மட்டும் ஆண்டவரை இதெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு ஒருவேளை நீங்கள் இதுவரை நம்ம சொல்லி கொண்டிருப்போம்னால் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரை இனி நான் இல்லை ஆண்டவரை, முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்போ முழுமையாக நம்ம நேசிப்பேன் ஆண்டவரை, முழுமையாக அன்பு கூறுவேன் ஏசப்பா. ஆண்டவரை வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை அன்பு கூறுவீங்களானா நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாரம் வாரம் அந்த வார்த்தைகளை கேட்கிறோம். வீட்டில் இருக்கும்பொழுது, ரூமில் இருக்கும்போது நீங்கள் வந்து வசனங்களை வாசிக்கிறோம். அதை நம்ம கீழ்ப்படியணும்னா, நம்ம கீழ்ப்படிறது எதை காண்பிக்கிறது? நம்ம ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருப்பதை காண்பிக்கிறது. எல்லாம் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் ஒருவேளை நான் நிறைய வாட்டி வார்த்தைகளை கேட்டிருக்கேன் ஏசப்பா, வசனங்களை நான் டெய்லி வாசிக்கிறது தான் ஏசப்பா, நான் பைபிள் படிக்கிறது தான், ஜெபிக்கிறது தான். ஆனால் சில இடத்துல என்னால் கீழ்ப்படிய முடியல ஆண்டவரை. அப்படி ஏதாவது இருக்கும், நம்ம அரைகுறையாய் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த வேலை கூட ஆண்டவர் நம்ம அன்பு கூறுவோம் ஆண்டவரை. அப்போ இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன். நேற்று நீ உங்களை நேசிச்சது போல் அல்ல ஆண்டவரை, இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ராவாக உங்களை நேசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானா பிடிக்கும் தானே? ஆமீன். கடையிலலாம் போகும்போது ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே? இப்போ ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நேற்று போல் இல்லை ஆண்டவரை, இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ராவாக உங்களை நேசிக்க போகிறேன். நம்ம எக்ஸ்ட்ராவை நேசிக்க கர்த்தருக்கு பாராட்டுவாராக. பாடலாமாம்? அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், இன்னும் இன்னுமா இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆழமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. 65 ஆராதனை ஆராதனை
பாடலாமா? ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் என்னை கண்ட தேவன், எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே. ஒவ்வொரு நாளும் அவர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வருகிறார். என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு சொல்லமா, என்னுடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவரே பாவனை நேசிக்கிறேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஒவ்வொரு நாளும் சுகத்தை தந்து நடத்தி வருகிற தேவனுக்கு யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நேசிக்கிறேன் ஏசப்பா. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் 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 நம்மள ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவன். நன்றி, அவர் கண்ணை நம்ம மேல வைத்திருக்கிறார். எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே. முழு உள்ளத்தோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடினவர் நோய் பாடலாமா? அன்பு கூறு வளரமோ. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. மறுபடியும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா எங்களை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆராதனை எங்கள் முழு உள்ளத்தை முழு பலத்தோடு முழு ஆவியோடும் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆவியானவர் விட்டு கொடுக்கலாம் அல்ல இதயத்தின் ஆழத்தை. ஆராதனை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை. எல்லாம் உண்மையாய் சொல்லலாமா? ஒரு ஜெபமாய் ஆராதனை 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 ஆராதனை. அப்பா ஆராதனை ஆண்டவரே.
உள்ளத்தோடுமே அன்பு கூறுவாண்டவரே. அப்பா முழு இதயத்தோடுமே நான் நேசிப்பேன் ஏசப்பா. இனி அரைகுறையா இல்லை ஏசப்பா, அரைகுறையா இல்லை ஆண்டவரே. எனக்கு தேவையான போது மட்டும் இல்லை ஏசப்பா. அப்பா எனக்கு உங்ககிட்ட இருந்து காரியம் வேணும்னு நேரத்துல மாத்திரம் இல்லை ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுவேன் ஏசப்பா. எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உண்மை நேசிப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மையில அன்பு கூறுவேன் ஏசப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி நான் கேட்டு கீழ்படிந்து நடப்பேன் ஏசப்பா. ஆண்டவரே எனக்கு ருசியாய் நம்புங்க ஆண்டவரே. ஆண்டவா சொல்லம் ஆண்டவரே, எனக்கு ருசியாய் நம்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, நான் இதுவரை செய்தது ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாம இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏசப்பா. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை நான் பார்க்கிற காரியங்கள் மொபைல் போன்ல, இல்லை ஒருவேளை நான் பேசுகிற காரியங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆண்டவரை, இல்லை ஒருவேளை நான் செய்கிற காரியங்கள், இதயத்துக்குள்ளாய் சிந்திக்கிற காரியங்கள் இதுவரைக்கும் வேணாம் ஆண்டவரை. அது உமக்கு பிரியமில்லாதா இருக்கலாம் ஏசப்பா. என்னை ஒரு ருசியாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்ப ஒரு ருசியாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்ப இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏசப்பா. ஆண்டவர் சொல்லலாமா? அப்போ அநேக நேரம் உங்களுடைய வார்த்தை வந்தும் நான் அதை கேட்காம உண்மையில வைத்திருக்க அன்பை நான் வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம் ஏசப்பா. ஆனா இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரை. ஆனா அந்த மாதிரியான வார்த்தைகளின் வாயிலிருந்து வராது ஏசப்பா. அப்பா நான் அசுத்த உதடுகளோடு நான் இருக்க மாட்டேன். நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு வித்தியாசமானவனா இருப்பேன் ஆண்டவரை. அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் நான் வித்தியாசமான ஃப்ரெண்டா இருப்பேன் ஆண்டவரை. என் குடும்பத்தில் நான் ஒரு வித்தியாசமான ஆளா மாறுவேன் ஏசப்பா. உண்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவர் சொல்லலாமா? அவரை எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவர் எப்படி நம்ம மேல அன்பு வைத்து நம்முடைய ஜீவனை தந்தாரோ, நம்ம ஜீவனெல்லாம் கூட இல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லமா, நான் உண்மை நேசிக்கிறேன் ஏசப்பா, உண்மை நேசிக்கிற ஆண்டவரை. அப்பா நீர் என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. அப்பா நான் புது மனுஷனாய் வாழணும்னு தான் எதிர்பார்க்கிறேன் ஏசப்பா. ஆனா என்னால் வாழ முடியல ஆண்டவரை. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு என்னால் முடியல ஆண்டவரை. ஆனால் வார்த்தை சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளால ஒரு பாவத்தை விட முடியலன்னா, நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டும் அதை விட முடியாது. ஆனால் ஆவியானவர் துணை இருக்கும் பொழுது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அந்த பாவம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அந்த அடிக்ஷன் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அந்த வார்த்தைகள் எவ்வளவு மோசமான வாழ்க்கையா இருந்தாலும், ஆவியானவர் அதை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் சொல்லாம, ஆண்டவர் என்னால் தனியா முடியாது ஏசப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை செய்யுங்க. இல்லை ஒரு ஜெபமாய் பாடலாமா? ஹல்லேலூயா. யாரும் பாடல் புத்தகம் வேண்டாம், நம்ம ஒரு பாடலை கண்களை மூடி ஆவியானவரை நீங்கள் தாப்பனை ஆளுகை செய்யுங்க. நீரே மேல ஆளுகை செய்யும் பொழுது நான் உமக்கு பிரியமாய் நான் வாழ முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் எல்லாம் கண்களை மூடின வண்ணமாய், அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றிலிருந்து இறங்கி
கொடுத்து பாடலாமா? கரங்களை உயர்த்தினோம் நம்ம ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே விட்டு கொடுத்துருக்கோம் ஏசப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்திருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுப்பேன் ஆண்டவர். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதை அவர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் நேசிப்பா. ஆண்டவர் என்னுடைய வேலை ஸ்தலங்கள்லையும் நான் நேசிப்பேசப்பா, என்னுடைய ரூம்லையும் என்னோட வீடுலையும் நான் நேசிப்பேசப்பா. நான் மற்றவர்கள் முன்பாய் நான் பேசும்பொழுது நான் அவன் நேசிப்பா ஆண்டவரை. அப்பா நான் தனியா இருக்கும் பொழுதும் நான் அவன் நேசிப்பா ஆண்டவரை. ஆவியானுடைய ஆளுகைக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேன் ஏசப்பா. இனி நான் இல்லை ஆண்டவரை, நீர் என்னை ஆளுகை செய்து கொள்ளுங்க எல்லாம் ஆண்டவர் சொல்லலாமா? இனி நான் இல்லை ஏசப்பா எல்லாம் நான் சொல்லலாமா? இனி நான் இல்லை ஆண்டவரை, நீ எங்களை ஆளுகை செய்து கொள்ளுங்க, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய வசனத்திற்கு எப்படி நான் கீழ்ப்படின்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாள் எப்படி நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரை, நமக்கு விட்டு கொடுக்குறோம் ஏசப்பா. அவருக்கென்று நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் விட்டு கொடுத்தோம்னா ஆண்டவர் அதிகமான காரியங்களை உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடைசி சொல்லாம ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர், இல்ல வாயத்திறந்து சொல்லாமா உங்களை நேசிக்கிற ஆண்டவரை, நான் நேசிக்கிற ஆண்டவரை, நமக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ஏசப்பா. இனி நான் இல்லை ஆண்டவரை, நீங்களே என்னை நடத்துங்க அப்பா. நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம் ஆண்டவரை. நாங்கள் எல்லாரும் வாயினால் அறிக்கை செய்திருக்கிறோம் அப்பா. எங்களால் முடியாதது எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. ஆனால் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்வீர் என்று நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஏசப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆராதனை மொத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு பகுதியில் நீங்க நடத்துங்க கர்த்தர். எங்களோடு கூட நீ நடத்தினதற்காய் நன்றி, இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த ஆராதனை முடிவு வரை கர்த்தாவுடைய பிரசனங்களை தாங்கி இருந்துட்டோம் ஏசப்பா. எல்லாவற்றையும் பாதப்பட ஒப்பு கொடுக்கிறோம். என் மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:1-10. Psalms 103:1-10. சங்கீதம் 103:1-10. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இதயமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Who forgives all your iniquities and heals all your diseases. Who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies. Who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles.
The Lord executes righteousness and justice for all who are oppressed. He made his ways known to Moses, his acts to the children of Israel. The Lord is merciful and gracious, slow to anger and abounding in mercy. He will not always stray with us, nor will keep his anger forever. He has not dealt with us according to our sins, nor punished us according to our iniquities. Amen. நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே, தாவீதின் சங்கீதத்திலே முதலாவது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அப்படின்னா அந்த வார்த்தை கேட்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மீட்டிங் முடிஞ்சுது. அடுத்தனா எல்லாருடைய எண்ணம் மீட்டிங் முடிஞ்சுது. இங்கே இப்போ தான் ஆரம்பிக்குது இந்த சங்கீதம். என்ன செய்யுது? இப்போ தான் ஆரம்பிக்குது. சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது அவரை முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி இந்த சங்கீதத்தை ஆரம்பிப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். தேவனுடைய வாழ்க்கை, கர்த்தர் இந்த பூமியில் மனிதனாக கடந்து வந்த பொழுது மனித சாயலுக்கும் மனிதத்துவத்திற்கும் ஒரு முடிவு உண்டாயிருந்தது. ஆனால் தெய்வத்துவத்திற்கோ ஒரு முடிவு இல்லை. அது என்னது? இட்டர்னலாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் நாம் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று நாம் சொல்லும் பொழுது இது என்ன செய்கிறதா? கண்டினியூஸாய் போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன செய்கிறது? இல்லை, ஒரு முடிவு இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை நாம் என்றென்றைக்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் மகத்துவப்படுத்துகிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு என்ன செய்ய வேண்டுமா? நம்மளிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதலாவது 2வது வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. ஆரம்பமும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஆரம்பமும் அவரை மகிமைப்படுத்ததான் வேண்டும், முடிவிலும் அவர் என்ன செய்யதான்? மகிமைப்படுத்ததான் நாம் செய்ய வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என்ன செய்கிறாராம்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுகளுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த 3, 4, இந்த 5 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பார்க்கின்றோம். என்னெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் பாருங்க. படுத்தி அவரை உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? அவர் மன்னிக்கிறாராம். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்ம எல்லாரும் என்ன நோய்களோடு தேவனிடத்தில் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை குணமாக்குவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்கிறாரா? முடிசூட்டுகிறார். அதாவது உங்களுடைய பிராணன் அழிவுக்கு மீட்டு என்று சொல்லும்போது நம்மளுடைய நமக்கு எல்லாருக்குமே 2 மரணம் ஒன்று இருக்கிறது. ஒன்று மனுஷீக மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். மனுஷீக மரணம் ஒரு நாள் அது நாம் மடியத்தான் போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறாராம். நம்மளுடைய ஆத்தும மரணத்தை அவர் என்ன செய்கிறாராம்? மீட்டெடுத்து உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நீங்கள் என்ன உங்களுடைய வாயை திறந்து நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த வாக்குகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாய்க்க செய்கிறவராக இருக்கின்றார். தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். மற்றவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணும் பொழுது அதை அப்படியே தேவன் மாற்றுகிறவராக இருக்கின்றார். அவரை துறந்து அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்முடைய வாயிலிருந்து நாம் அவரை அறிக்கை செய்து அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா? நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறாராம். கழுகுகளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறதுக்கு நீங்கள்
நினைக்கலாம், இந்த வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இந்த வயசில் தான் நான் தேவனை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இன்னும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இந்த வயதிலே நீங்கள் அவருக்காக செயல்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வயதை இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு கூட்டி தந்து ஒரு சின்ன பிள்ளை இந்த நாட்களிலே செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த சமுதாயத்தில் சிறுமையானவர்களை ஒடுக்குவதற்கும் எளிமையானவர்களை நெருக்குவதற்கும் அநேக ஜனங்கள் இந்த பூமியில் என்ன செய்கிறாங்க, உருவாகி இருக்கிறாங்க, உருவாகி வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு சகோதரர்கள் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அவங்க லேபராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அவங்கள ஒடுக்கிறதற்கும் நெருக்கிறதற்கும் அநேக ஜனங்கள் அவங்க மேலே இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளணும், அப்படி ஒடுக்கும் பொழுதும் நெருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு அந்த சூழ்நிலையை நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் ஒரு நாள் அந்த ஜனங்களே உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். பாருங்க, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கின்றார். அந்த தேவனை தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் எல்லோரும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு உணர்வோடு 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி. எவ்வளவுதான் பாவங்கள் நீதிகள் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நீர் நல்லவர், என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை அவர் எண்ணாமலும் உங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றதார் போல உங்களுக்கு அவர் சரி கட்டாமலும் அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் உருக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம எல்லோரும் தனித்தனியாக ஒரு சில நிமிடங்கள் அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து நம்ம எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தனித்தனியாய் அவரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் வாய்களை திறந்து ஊழையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவர். எல்லாரும் உணர்ந்தவர்களாக ஊழையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, ஆத்மதாக தீர்க்கவாரோ இந்த வேளையிலே, ஆத்மதாக தீர்க்கவாரோ இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர்னு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கதையை மாத்திரம் சொல்லி பிற்பாடு ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடன் செல்ல போகிறோம். ஒரு இரண்டு நண்பர்கள் சபையை நோக்கி வந்தார்களாம். அவங்க வர வழியில் ஒரு வயலை கிராஸ் பண்ண வேண்டி இருந்தது. அந்த வயலில் தண்ணி இருந்தது. தண்ணியில் சில மீன்கள் இருந்தபடினால ஒருத்தன் சொல்லிட்டான், நான் மீனை பிடிச்சிட்டு நிற்கிறேன், நீ சர்ச்சுக்கு போயிடு.
அப்போது வந்த ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்தாச்சு, இன்னொரு ஆள் மீன் பிடிக்க நின்ட்டான். சர்ச்சுக்கு வந்த ஆள் விட்டு வந்த மீனோட நோக்கமாக இருந்தானா, மீன் பிடிச்சிட்டு இருந்த ஆள் சர்ச்சுக்கு போனோம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அங்கே நல்லா சத்தியம் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தானா. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இந்த இடத்துல எல்லோரும் நம்ம வந்திருக்கிறோம் எல்லாரும் விட்டு வந்ததை யோசித்து உட்காராதபடிக்கு ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து, ஹல்லேலூயா, கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எதற்காக இந்த வழியில் நம்ம கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ, ஒரு விசை கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியிலே உலாய் கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் மத்தியிலே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தல் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே அவருடைய ரத்தம் சிந்து மீட்டதான இந்த சபைக்குள்ளாய் ஹல்லேலூயா தேவன் உலாவி கொண்டு இருக்கிறபடினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிந்தவங்கள கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி நாம் வந்திருக்கிறோமோ, எந்த வண்ணமாய் நாம் வந்திருக்கிறோமோ ஹல்லேலூயா, அதே வண்ணமாக தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. எல்லாரும் நானாகவே வந்து நிற்கிறேன். எல்லாரும் உண்மையாய் சொல்லலாமா? பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஆமாம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நாங்களாகவே வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களில் இருக்கிற குறைகளை அறிந்த தேவன் நீர் மாத்திரம்தான்ப்பா. எங்களில் இருக்கிற எல்லா கலைகளை அறிந்த தேவன் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்போ எங்களை ஒரு விஷயம் கூட எங்களை கழுவி சுத்திகரித்து உடைய பிள்ளையாய் இந்த நாளில் ஆண்டவர் எங்களை உருமாற்றி இந்த இடத்தை விட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஒரு நல்ல மனிதனாய் கர்த்தர் நீர் அனுப்பும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்து முடிங்க ராஜா. உம்மை போல நல்ல தகப்பன் யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற தேவன், எங்களுடைய வழிகாட்டி நீர்தான் ஆண்டவரே. எங்கள் மீது மிகுந்த தயவுள்ளவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வழியாய் கர்த்தர் நீர் இடைபடுவீராக, எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவையில்லாத சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏக சிந்தை ஒரு மனிதன் ஆவியை கர்த்தர் நீர் கிருபையாய் கொடுப்பீராக. வந்திருக்கிற எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியான கர்த்தர் நீர் கிரியை நடப்பிப்பீராக தகப்பனே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எல்லாரும் சொல்லலாமா? நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை மறுபடியுமாய் இந்த இடத்திற்கு அழைத்து பிரைஸ் தி லார்ட் வார்த்தை கொடுக்க என்னை அழைத்ததான அன்பான சபை போதகருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இப்போ சபை போதகர் ஒரு அன்பான ஒரு போதகர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கர்த்தருடைய கிருபையினால நான் பார்த்த வரைக்கும் யாரையும் கடிந்து கொள்ளாமல் எந்த அளவிற்கு அன்பாய் சபை நடத்த வேண்டுமோ அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் அநேக புதிய முகங்களை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு பகுதி எடுத்து நம்ம வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 102வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 102வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாம் எடுத்தவர்கள் எல்லாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 102வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 13வது எடுத்துங்க, 13வது வசனத்தை எடுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 102, 13 நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்த இந்த பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்காக தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவ தயவு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற எல்லாரும் மனித தயவை தேடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே
தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனித தயவை நாம் தேடி தேடி ஒருவேளை மனமுடைந்து நாம் போயிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில தங்களுடைய சொந்தத்தில் இருக்கிற உயர்ந்த ஆட்களை தங்களுடைய தயவா எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். சிலர் பிள்ளையோட வாழ்க்கையில வேலை இருக்கிற அதிகாரிகள் அவருடைய கண்ணிலிருந்து தயவு கிடைக்க வேண்டும், அல்லது நம் மேல இருக்கிற சில ஆட்கள் மீது நமக்கு தயவு வேண்டும் சொல்லிட்டு மனிதர்களுடைய தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவன் நமக்கு சொல்லுகிறார், சங்கீதக்காரன் வழியாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவ தயவு நம் மத்தியிலே உலாவும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ தயவு என்றால் என்ன? ஹல்லேலூயா. அன்பின் செயல் வடிவத்தில் வருகிறதான் தயவு. ரைசலா, லவ் இன் ஆக்ஷன். உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அதை செயல்முறையிலே நடத்துவதுதான் இந்த தயவு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் தயவுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும். பிரைசலா. தேவ தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நாம் அநேக முறை அந்த தயவை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரைசலா. ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக கதாபாத்திரங்களை நம்மால பார்க்க முடியும். யோசேப்புக்கு பிரைசலார், யாக்கோப்புக்கு அநேக 12 பிள்ளைகள் இருந்தாலும், ஆனால் யோசேப்புக்கு தான் யாக்கோபின் கண்களில் தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அதே போல எகிப்திலே போத்திபாருடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தாலும், ஆனால் போத்திபாருடைய கண் யார் மேல பட்டது? பிரைசலார், யோசேப்பின் மேல. யோசேப்புக்கு அவன் தயவை காண்பித்தான். அதே போலத்தான் அகாசுவேரு ராஜாவுக்கு மனைவியா எத்தனையோ பேர் வந்தாலும் எஸ்தர் மேல அகாசுவேரு ராஜாவுக்கு ஒரு தயவு கிடைத்தது. பிரைசலாஹ். அல்லேலூயா. அதே போலத்தான் போவாசு ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, போவாசனுடைய வயலில் எத்தனையோ பெண்கள் கதிரை பொறுக்க வந்தாலும் ரூத்துக்கு போவாசனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. பிரைசலாஹ். அதே போலத்தான் இயேசு கடலோரத்தில் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது எத்தனையோ படகு கடலில் நின்றாலும், ஹல்லேலூயா, பேதுருடைய படகு கர்த்தருடைய கண்ணில் பட்டது. பிரைசலாஹ். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எத்தனையோ மனிதர்கள் இந்த தேசத்தில் இருந்தாலும், எத்தனையோ ஆட்கள் இந்த ஷார்ஜா பகுதியில் இருந்தாலும், கர்த்தருடைய தயவு நாளில் நம்மை தேடி வந்திருக்கிறது. கரம் உயர்த்து அழிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை ஆட்கள் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், எத்தனை பணம் படைத்தவர்கள் இருந்தாலும், எத்தனை ஞானமுள்ளவர்கள் இருந்தாலும், ஒன்றுக்கும் தகுதியில்லாத உங்களையும் என்னையும் தேடி வந்த தயவுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவு. ரைசலா. அல்லேலூயா. இந்த தயவுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய தயவை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். பிரைசலா. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். பிரைசலா. அல்லேலூயா. இங்கே மோசே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று இங்கே மோசே சொல்கிற நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. பிரைசலா. அதுல ஒரு பெயர், அவர் மகா தயவுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு மகா தயவுள்ள தேவன். அந்த மகா தயவுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை நாம் பார்த்திருக்கலாம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ மனிதர்கள் அல்லது தெய்வமாய் காண்பிக்கப்படுகிறதுன சில மனிதர்கள் நம்ம பார்த்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் நம்ம அருகிலே வந்தாலும் தயவை இயேசுவால மாத்திரம்தான் காண்பிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய தயவை எப்படி காண்பித்தார் தெரியுமா? பிரைசலார். பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருந்த பிரைசலார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்ததே மிகப்பெரிய தயவு. அல்லேலூயா. தனக்கு இருந்த எல்லா சுகபோக வாழ்க்கையை விட்டு, தனக்கு இருந்த எல்லா காரியங்களை விட்டு பாவியாகி இருக்க உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய தயவை இந்த பூமியிலே அவர் காண்பித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த தேவாதி தேவனுடைய தயவு இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். வாசியுங்கள். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக நாம் மன்றாடி கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களுக்காக மனிதனுடைய கரங்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஒன்றை நாம் செய்ய போகிறோம். இங்கே வேதம் சொல்கிறது போல, முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில வறுமை என்றால் நாம் உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய கரங்களை ஏந்தி நாம் நிற்க மாட்டோம். கரங்களை பார்த்து கொண்டு நாம் நிற்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய கரங்களே நாம் ஒவ்வொரு நாளும் சார்ந்து இருப்போம் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவ வேண்டும் என்று ஹல்லேலூயா நாளிலே கர்த்தர் நம்மத்திலே விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு 3 விதமான தயவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படிப்பட்ட காரியத்தில் அவர் தயவுள்ளவர் என்று பார்க்கும்போது, முதலாவது அவர் மன்னிப்பதில் தயவுள்ளவர். எல்லாரும் சொல்லலாமா? அவர் மன்னிப்பதில் தயவுள்ளவர். இரண்டாவது ரட்சிப்பதில் தயவுள்ளவர். மூன்றாவது பராமரிப்பதில் தயவு உள்ளவர். அல்லேலூயா. தேவனை போல மன்னிக்கிறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55:7வது வசனம் எடுத்து வாசியுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவன் இடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்திருக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் வாசித்தோம் நாளை சங்கீத பகுதி, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு பதில் செய்யவில்லை. அவருடைய நீதியின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறதுனால தான் நாம ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் மன்னித்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் மன்னித்து கொண்டு இருக்கிறார். இப்படியே மன்னிக்கிற தேவன் கடைசி வரைக்கும் நம்ம மன்னிப்பார் நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மன்னித்து கொண்டிருக்கிற தேவன் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம காலையில் ஒரு தவறை செஞ்சுட்டு மாலையில் நம்ம மன்னிப்பு கேட்குறோம். அதே தவிர அடுத்த நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் மன்னிப்பு கேட்குறோன்னா இதே மாதிரி 1 முறை 2 முறை செய்யலாம். ஆனால் மனித குலம் ஒவ்வொரு நாளும் தவறை செஞ்சுட்டு என்னை மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டிருக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் அவர் மன்னிக்கிற தேவன் தான். அதோடு சேர்த்து கர்த்தர் நம்மிடத்திலே ஒன்று எதிர்பார்க்கிறார், நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி அவர் மன்னிக்கிறாராம் வாசியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 31 32 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, எபேசியர் 4வது அதிகாரம் 31 32 வரை வாசிக்கலாம். அவர் மன்னிக்கிறது கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்ப்பணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சில மீறுதல்களை கர்த்தர் மன்னிக்கிறது போல நாமும் சிலரை மன்னிப்பதற்கு முற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது மன்னிக்கிற ஆட்கள் தான் இந்த உலகத்தில் குறைவாயிட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கிற ஆட்கள் அதிகரிக்கிறாங்க. ஆனால் மன்னிக்கிற சுபாவம் அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. வாரம் வாரம் சரியாக நம்ம சபைக்கு வந்துடுறோம். வாரம் வாரம் எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம வந்துடுறோம். ஆனால் வந்தாலும் இந்த மன்னிக்கிற சுபாவம் நம்மளோட வாழ்க்கையில காணப்படாதனால தேவனிடத்திலிருந்து நாமும் சில மன்னிப்பை பெற முடியாமல் போய்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம், உலகத்தான் செய்கிற எல்லா காரியத்தையும் தன் இருதயத்திலே அவன் வைத்துக் கொள்ளுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றுமா, நமக்கு ஒரு யாராவது துரோகம் செய்கிறார் என்றால் அவர்களை நாம் மன்னிப்பதற்கு முற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.
தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நாமும் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மன்னிக்கிறதுல தயவு உள்ளவராக இருக்கிறது போல நாமும் மன்னிப்பதில் தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கும் பொழுது மனிதர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் செய்கிற தவறுகளை தேவனிடத்தில் நாம் சொல்லி நம் மன்னிப்பை கேட்கிறோம், அது சரியான வழிதான். ஆனால் அதோடு சேர்த்து ஒன்றையும் நாம் செய்ய வேண்டும். நமக்கு துரோகம் செய்தவர்களை, நம்மேல பழி போட்டவர்களை, நம்மேல பழி சொற்களை சுமத்தினவர்களை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க புதிதாக சிலர் வந்திருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷங்களாய் நீங்க வந்து கொண்டு இருக்கலாம். ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்தால்தான் தேவன் நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார். ரைசலா. நாம எல்லாவற்றிலும் இருதயத்தில் அப்படியே கசப்போடும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் தேவன் நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கவே முடியாது. குடும்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கணவன் செய்கிற தவற மனைவியால் கடைசி வரைக்கும் மன்னிக்க முடிய மாட்டுது. அதே போல் மனைவி செய்கிற சின்ன சின்ன தவற கணவனால் கடைசி வரைக்கும் மன்னிக்க முடிய மாட்டேங்குது. பிரைசலா. பிள்ளைகள் செய்கிற தவறை பெற்றோரால் மன்னிக்க முடியல. அதே போல் சபையில் சிலர் செய்கிற தவறுகளை சிலரால் மன்னிக்க முடியல. பிரைசலா. ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் அதன்படி வாழ நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரைசலா. மன்னிப்பதில் நாம் தயை பெருத்தவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் கேம்பில், உங்கள் கம்பெனியில் சுற்றி இருக்கிற ஆட்கள், சொந்த பந்தங்கள் யாராவது உங்களுக்கு துரோகமாய் வீண் பழி ஏதாவது போடுறாங்கன்னா ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் எனக்கு மன்னித்தது போல நான் அவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். பிரைசலா. அல்லேலூயா. அப்படி உங்கள் கண்களை அப்படியே மூடுங்க, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறதுல தயாளனாய் இருக்கிறது போல, நீர் மன்னிக்கிறதில் தயவுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் மன்னிப்பதில் தயவுள்ளவராக இருக்கணும். ஆண்டவரே, யாராவது ஹல்லேலூயா யாராவது கசப்போடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு கசப்பு, சொந்த பந்தங்களை குறித்த ஒரு கசப்பு, சுற்றி இருக்கிற ஆட்களை குறித்த ஒரு கசப்பு, ஏதாவது வைராக்கியத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் ஹல்லேலூயா நான் மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாய்த்திறன் சொல்றீங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஏசப்பா, நீர் என்னை மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன் தகப்பனே. அந்த கிருபைகளை கர்த்தர் நீர் அதிகமாய் கொடுத்து நீங்க நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல, தேவன் நம்முடைய மீறுதல்களை மன்னித்தது போல நாமும் அநேகருடைய மீறுதல்களை, அநேகர் நமக்கு எதிராய் செய்த காரியங்களை மன்னிப்பதற்கு நாம் தயை பெருந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம காரியத்தை பார்க்க போகிறோம். தேவன் எதில் தயவுள்ளவர் என்றால் அவர் ரட்சிப்பதில் தயவுள்ளவர். பிரைசலா. ரட்சிப்பது என்றால் என்ன? விடுவிக்கப்படுதல், மீட்டு எடுத்தல். அல்லேலூயா. வாசியுங்கள். தீத்து 3வது அதிகாரம் 3-6 வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3வது அதிகாரம் 3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குவதினாலும் நம்மை ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் அவர் ரட்சிப்பதிலே தயவுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடந்தவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும்
துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களும் பகைக்கப்பட்டவர்களுமாய் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோமா? அநேக துர்க்குணத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோமா? அநேக பகைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருந்தோமா? இதெல்லாம் எப்போ? முற்காலத்துல. எல்லாரும் சொல்லலாமா? முற்காலம் அப்படி என்றால் என்ன? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோமாம்? பிரைஸ் தி லார்ட். புத்தியினராய் இருந்தோமாம், கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோமோ. அப்படி என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருந்தோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய செவியிலே கேட்கும் பொழுது ஒரு காதிலே வாங்கி மற்ற காதிலே விடுதலாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சில இடத்துல பிரசங்கம் நம்ம பண்ணும் பொழுது ஆட்கள் அலட்சியமாக உட்காந்துருப்பாங்க. காரணம் என்னன்னா, இதை நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து நான் இன்னும் என்ன வசனம் இது நமக்கு தெரியாதா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான ஒரு சகோதரர் என்று சொன்னார். என்னோட ஞாபகத்துக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு 6-7 வருடங்கள் இருக்கும் என்று சொன்னார். பிரதர், யார் பிரசங்கம் எடுத்தாலும் எல்லாமே கேட்ட பிரசங்கம் மாதிரியே இருக்கு பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் விட வேண்டியதை விடலை. அவருடைய சுபாவம் எனக்கு தெரியும். விட வேண்டிய ஒன்றையும் விடலை. ஆனால் சொல்கிற வார்த்தை யார் பிரசங்கம் பண்ணாலும் கேட்ட மாதிரியே இருக்கு பிரதர். பிரைஸ் தி லார்ட். கேட்ட மாதிரி இருக்கு, கரெக்டு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்களா? பிரைஸ் தி லார்ட். இதே கேள்வி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். எத்தனை வருடமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம்? எத்தனை வருடங்களாய் தேவனுடைய வார்த்தை, நீ இந்த காரியத்தை செய்யாத, இந்த பழக்கத்துக்கு உடன்படாத, இந்த நண்பரோடு நீ நிற்காத, இந்த குணத்திற்கு நீ அடிமைப்படாத, இந்த மொபைல் அடிக்ஷன் உனக்கு வேண்டாம், இந்த தவறான உறவு உனக்கு வேண்டாம், உன் வாயில கெட்ட வார்த்தை வேண்டாம் என்று எத்தனை முறை நாம் கேட்டிருக்கிறோம்? அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இங்க வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவர்கள் எப்போது அவங்க கீழ்ப்படியாமல் இருந்தார்களாம்? வேதம் இங்க 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முற்காலத்தில் அநேக பாவத்திற்கு இருந்திருக்கலாம். இந்த பிற்காலம் எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். கிமு கிபி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்து பிறப்பதற்கு எல்லாம் சொல்லுங்க, தெரியாத மாதிரி பார்க்குற மாதிரி இருக்க. கிமு கிபி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை இரண்டாக பிரிக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு. அல்லேலூயா. பக்கத்தில் கரை முடிச்சு கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி இருக்கிறீங்க கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம சபை தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாதவர்களாக இருந்திருக்கலாம். அடுத்து சொல்லுகிறது, ஒருவேளை வழி தப்பி நாம் நடந்திருக்கலாம். வேதம் அடுத்து சொல்லுகிறது, சில பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கலாம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த அடிமைத்தனம் பின்தொடர்ந்து வருகிறதா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பலவிதமான இன்பங்களுக்கு சில அடிமைப்படுகிறார்கள். வேதம் அதைத்தான் சொல்கிறது. பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் நாம் இருந்தோமா? பிரைஸ் தி லார்ட். ஏசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை போஜனத்திற்காக, பிரைஸ் தி லார்ட், ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய புத்திர சுவிகார பாக்கியத்தை அவன் இழந்து போனான். அல்லேலூயா. ஒரே ஒரு கொஞ்சம் இருக்க 30 வெள்ளி காசுக்காக சீஷன் என்கிற ஸ்தானத்தை யூதாசு இழந்து போனான். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நமக்கு முன்பாய் வருகிற சின்ன சின்ன சிற்றின்மைகள் நிமித்தம் தேவனுடைய ரட்சிப்பை இழந்து போகிறதற்கு நாம் விற்று நம்மை கொடுக்காதபடி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சின்ன இன்பங்கள் சிற்றின்பங்கள் சொல்லிட்டு வராது, திடீர்னு தான் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மொபைல் எடுக்கும்போது டக்குன்னு வந்துடும். ஆனால் கை என்ன பண்ணுது? ஒரு ஆள் கோவப்படும் போது டக்குன்னு வந்துடும். வாய் என்ன பண்ணுது? ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துடும். கண் என்ன பண்ணுது? பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஹல்லேலூயா நமக்கு ஒரு ஹல்லேலூயா நமக்காக கர்த்தர் ஒரு
பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் சரியாய் ஓடுவோம் அப்படின்னாக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில தயவுள்ளவராய் காணப்படுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது, இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடு பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுறவர்களாயிருந்தோமா. பிரைஸ் தி லார்ட். பொறாமை அநேக பிள்ளையோட வாழ்க்கையில இந்த பொறாமைங்கிற பெரிய ஆமை இன்னும் போட்டு போக மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷம் ஆகும். ஐயோ ஊழியம் பண்ணுறாங்களே, ஐயோ ஆத்மாதாயம் பண்ணுறாங்களே, ஐயோ இவங்க சபையில் இவ்வளோ ஆட்கள் வருகிறார்களே, என் பக்கத்தில் இருக்க இந்த ஆள் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகிறாங்களே. பிரைஸ் எல்லாம் எங்கள் சொந்தத்தில் இந்த மனுஷன் மட்டும் எப்படி தான் சம்பாதிக்கிறான்னு தெரியல. பிரைஸ் எல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகிறான். என் கூட சேர்ந்து தான் நல்ல நானும் அவனும் ஒரே சம்பளம் தான் வாங்குறோம். ஆனால் இவன் மட்டும் எப்படி நல்லா பெருசாக போயிட்டே இருக்கிறான், இவன் மட்டும் எப்படி வீடு மேலே வீடு வாங்குறான். பிரைஸ் எல்லாம் இந்த பொறாமைங்கிற பெரியாம நம்ம விட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சான்? முற்காலத்தில் இருந்துச்சான். இதான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்ல விரும்புகிறார். முற்காலத்தில் நம்ம எப்படியே இருந்தோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோமா. எப்படி இருந்தோம்? ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். பிரைஸ் எல்லாம் இந்த பகை நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? நம்மை நாம ஆராய்ந்து நாம் பார்க்க போகிறோம். வார்த்தையை கேட்பது எளிது, வார்த்தையை பேசுவது எளிது. வார்த்தை வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தில் தான் நிற்கிறோம் என்பதில் நம்மால் தைரியமாய் சொல்ல முடியும். பிரைஸ் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்படுவதற்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட் தான். எத்தனை ஒத்துக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அண்ணனை பார்த்தேன். அந்த அண்ணன் நான் அவர்கிட்ட ஆரம்பத்தில் எனக்கு அந்த அண்ணன் ஒரு 3 மாதமாக தெரியும். ஆனால் சர்ச்சுக்கு வந்தது ஒரு மாதக்கிட்ட தான் அவங்க வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, யார்ட்டும் புதுசாக நாங்கள் ஊழியம் பண்ண போகும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அதெல்லாம் நான் கேட்க மாட்டோம். நார்மலாக பேசி ஊழியத்தை பண்ணி அவங்கள சபையை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் போதித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். பிரைஸ் எல்லாம் அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நார்மலாக பேசிகிட்டு இருந்தார். பேசின எந்த வார்த்தையும் ரட்சிப்புக்கு உண்டான வார்த்தை எனக்கு தெரியல. அப்போது மாதத்தில் முதல் வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு அப்பத்தை கொடுக்கும்படியாக முன்னாடி போகிறேன். ஆள் முட்டி போட்டிருக்காரு. எனக்கு என்ன ஆள் முட்டி போட்டிருக்கிறாரு? கிட்ட போயிட்டு காது ஓரத்தில், அண்ணன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் பட்டனே. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேனே. ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்ல? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்போ அந்த அண்ணன்ட்ட அப்போது ஞான இது திருவிருந்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும் போது தான் தெரிய வருகிறது, அவங்க ஊரில் அவங்க ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க. எப்படி எடுத்தாங்களா? அவரே சொல்கிறாரு, எங்கே பிரதர் நான் அப்படியே போனேன், நீ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்னாங்க, கொலை இருந்துச்சு, முக்கிய என்ன அனுப்பி விட்டாங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. முக்கிய என்ன அனுப்பி விட்டாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற சிலர் ஒருவேளை நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, பிரதர் 2 விதமான விசுவாசி இருக்கிறாங்க. ஒன்று நனைஞ்ச விசுவாசி, இன்னொன்று நனையாத விசுவாசி. எனக்கு புரியலை, அது நான் நனைஞ்ச விசுவாசி நனையாத விசுவாசி. பிரைஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டும் ஆள் நிற்கும், இன்னொன்று ரட்சிக்கப்படாமல் நிற்கும். பிரைஸ் எல்லாம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்றால் நமக்குள்ள ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பேச்சில் ஒரு மாற்றம் காணப்படணும், நம்முடைய செய்கையில் ஒரு மாற்றம் காணப்படணும், நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். அவர்கள்தான் கர்த்தருடையவர்கள், அவர்கள் கிறிஸ்து அவர்கள். பிரைஸ் எல்லாம் கிறிஸ்தவனா வாழ்றது ஈஸி, கிறிஸ்து அவனாய் வாழ்வது தான் கஷ்டம். பக்கத்தில் கரம்படி சொல்லுங்க. கிறிஸ்தவங்களா வாழ்றது ஈஸி, கிறிஸ்து அவர்களாய் வாழ்வதுதான் கடினம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்தவர்களாக வாடுகிறது ரொம்ப முக்கியம் அல்ல, கிறிஸ்து அவனாய் வாழ வேண்டும். நம்மை பார்க்கிற ஜனம் சொல்லணும், கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழ நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பதிலே தயவுள்ளவராக இருக்கிறார், மீட்டு எடுப்பதிலே தயவுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருக்குமே என்றால், ஒருவேளை பாவ காரியத்தோடு இங்கே வந்திருப்பில் என்றால், அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த ரட்சிப்புக்கு உங்களை விட்டு கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு ஒப்பானவர் யார்?
இந்த உலகத்தில் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், யார் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான். ஏன் தெரியுமா? என்ன புயல் அடித்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும். என்ன பாடுகள் வந்தாலும் சமாதானம் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். காரணம் ஒன்றே ஒன்று, நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். பிரைசலா. ரட்சிக்கப்படுகிறது காட்டிலும் ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரைசலா. ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர் பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பராமரிப்பதில் தயவுள்ளவரா இருக்கிறார். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. யோபு 10வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பிரைஸ் தி லார்ட். இங்க யோபு பக்தன் அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என்று தேவன் நம்மத்திலே அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. காலையிலே எழுந்து வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வருகிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆக்சிடென்ட் ரோட்டில் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை ரோட்டில் நம்ம பார்க்கிறோம், ஆஃபீஸில் எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். நாம் காலையில் எழுந்து மாலையில் திரும்பி வீடு வருகிறது தேவனுடைய கிருபை, அவருடைய பராமரிப்பு. அவருடைய பராமரிப்பு இருக்கிறதுனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை மாத்திரம் நாம் மறந்து விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் இப்படியாக என்ன இடத்துல சொன்னார், பிரதர், நான் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தன் சிங்கம் போல இருக்கிறான் பிரதர், ஒருத்தன் கரடி போல இருக்கிறான், பிரைஸ் தி லார்ட், ஒருத்தன் நாய் போல இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு மிருகத்தை சொல்லி 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 எனக்கு சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்தந்த மிருகத்தின் குணத்தோட ஆட்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த இடத்துல எத்தனை குணங்களோடு அநேக மனிதர்கள் இருந்தாலும் ஒன்றை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் காலையில் எழுந்து மாலையில் ரிட்டன் வீட்டு வந்து நாம் உறங்குவது தேவனுடைய பராமரிப்பு இருக்கிறனால மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. டிரைவிங்கில் ஒரு நிமிஷம் தூங்கி பாருங்க தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு செகண்ட் தூங்கி பாருங்க தெரியும். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அவர் உறங்காமல் இருக்கிறபடினா நாம் இந்த பூமியில் பிரைஸ் எல்லாம் மறிக்காமல் இருக்கிறோம். அவர் கண்ணு திறந்திருக்கிறபடினா நாம் கண் திறந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்மை பராமரிக்கிறதுல அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் யாருக்கு அவர் தயை செய்வார் என்று நாம் பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 18வது அதிகாரம் 25-26 வசனம். சங்கீதம் 18:25-26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம மற்றவர்களுக்கு தயவு செய்யும் பொழுது, நாம மற்றவர்களுக்கு நம் தயவை காண்பிக்கும் பொழுது அவர் நமக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நல்லவன் கர்த்தரிடத்திலே தயவை பெறுகிறான். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3-4 வரை பார்க்கும் பொழுது, வசனத்தை கை கொண்டால் தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. பிரைஸ் தி லார்ட். 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். நாம தயவு காண்பிக்கும் பொழுது தேவன் நம்ம எதுக்கு தயவு காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். 2வது, அல்லேலூயா, நாம நல்லவர்களாக இருக்கும்பொழுது தேவன் நமக்கு தயவை காண்பிப்பார். 3வது, வசனத்தை கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு தயவை காண்பிப்பார். 4வது, நாம் நீதிமான்களாய் நாம் மாற்றப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. உலக தயவை நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். காலையில் எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போகும்பொழுது என் அதிகாரி இன்னைக்காவது என்னை திட்டாமல் இருப்பாரா, என் பக்கத்தில் இருக்கிற ஆள் இன்னைக்காவது என்னை என் மேலே சண்டை போடாமல் இருப்பாரா, அல்லது மனைவிமார்கள் அவங்க எதிர்பார்க்கறது கணவன் இன்னைக்காவது என்னை திட்டாமல் இருப்பாரா, கணவன் அதே போல எதிர்பார்ப்பது பிரைசலாம் மனைவிக்கு எனக்கு இன்னைக்காவது ஒரு சந்தோஷம் உண்டாகுமா, இன்னைக்காவது நாங்கள் சமாதானமா இருப்போமா, அப்படி என்று மனிதர்களுடைய தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் மனித தயவு ஒருவேளை நம்மை விட்டு போகலாம், மனித தயவு ஒருவேளை நம்மை விட்டு தூரம் போகலாம். ஒன்றை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் அவருடைய தயவை மாத்திரம் நாம் இழந்து விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய தயவு குறித்து நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் மன்னிப்பதில் தயவுள்ளவர் என்று பார்த்தோம், அவர் ரட்சிப்பதிலே தயவுள்ளவர் என்றும் பார்த்தோம், அவர் பராமரிப்பதிலே தயவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் தேவ தயவு பெற்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதில் 4, 5வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இதில் பார்க்கும்போது லூக்கா 7வது அதிகாரம் 1 to 10 வரை நாம் பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதரை நம்மால் பார்க்க முடியும். 100 சோல்ஜருக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். இங்கே வேதம் சொல்கிறது, அவனுக்கு பிரியமாக இருந்த வேலைக்காரன் அவன் வியாதிப்பட்டான். அவனுக்கு கூட இருந்த ஒரு மனிதனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், இந்த மாதிரி நம்முடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டான், இயேசுவிடத்தில் போய் சொல்லு அப்படி என்று அவன் அனுப்பும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை இயேசுவிடத்தில் சொல்லுகிறது தான் இங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 4, 5 பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயை செய்கிறதற்கு அவன் பாத்திரவனா இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய அந்த வியாதி மாறும்படியாய் ஒருவன் வந்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். வேண்டுதல் செய்யும்போது அவன் 2 காரியத்தை சொல்லி வேண்டுதல் செய்கிறான். முதலாவது, அவன் நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். எல்லாரும் சொல்லலாமா? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றால் நாம் ஜனங்களை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நேசம் மரணத்தை விட வலியது. எல்லாரும் சொல்லலாமா? நேசம் மரணத்தை விட வலியது. அப்படி என்றால் என்ன? நாம் அதிகமாய் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த 100க்கு அதிபதி யாரை நேசித்தானாம்? கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் நேசித்தானாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாமும் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் 2வது ஒரு காரியத்தை செய்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டினான். பிரைஸ் தி லார்ட். தேவ தயவு நமக்கு வேண்டுமென்றால் நாம் அவருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் இப்போ போய் காசை போட்டு பணங்களை போட்டு பெரிய பெரிய ஆலயத்தை நம்மளால் கட்ட முடியாது. ஆலயத்தை கட்டுகிறதுனா 2 விதமான ஆலயம் உண்டு. முதலாவது தேவ சபை. பிரைஸ் தி லார்ட். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சபையை நாம் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபைக்காக நம் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபையில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிறதுல நாம முற்பட வேண்டும். இதுதான் சபையை கட்டுகிற ஒன்று. இந்த சபை யாரை நம்பி கொடுக்கப்பட்டது? போதகரை நம்பி கொடுத்திருக்கிறார் இல்லையோ? பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளை நம்பி கர்த்தர் கிருபையா இந்த சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையெல்லாம் எது சபை என்றால், தனியாய் நிற்பது சபை அல்ல, சேர்ந்து நிற்பதுதான் சபை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சபையை நாம் கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபையை கட்டுகிற பொறுப்பு போதகருக்கு மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் புறப்பட்டு போய் அநேகரை தேவனுடைய அண்டைக்கு கொண்டு வருகிற பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. நேற்று சபையில் ஒரு ஸ்ரீலங்கன் அண்ணன் ஒருத்தர் ஒரு புதிய ஆளை கூட்டு வந்தாங்க. அந்த அண்ணனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு திடகாத்திரம் ஆள் மாதிரி நமக்கு தெரியாது. அவங்க பேசுகிற பாதி நமக்கு புரிஞ்சாலும் அவங்க கடகடன்னு பேசுவாங்க. அவர்களை பார்க்கும்போது ஊழியம் செய்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு தகுதி இருக்கா மாதிரி என்னுடைய கண்ணுக்கு தெரியல. ஆனால் அண்ணன் நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது ஒரு புதிய ஆத்மா கொண்டு வந்தாங்க. அதோடு சேர்த்து இன்னும் சிலருக்கு நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கேன், அவர்களும் சபைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கும் பொழுது ஒரு தோற்றம் இல்லை, ஆனால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை அவள் இருதயத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சபையை கட்டுகிற பொறுப்பு என் கரத்திலே நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் சபையை நாம் கட்ட வேண்டும். குடும்பமாய் வருகிற நாம் அநேக குடும்பங்களுக்கு தேவனுடைய குறித்து நம் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதில் கேம்ப்லேருந்து வரீங்களா? கேம்ப்லேருந்து இருக்கிற அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவ சபைக்கு நம்ம அநேகரை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு ஆலயம் உண்டு, அது நம்முடைய இருதயம். பிரைஸ் தி லார்ட். தேவன் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா. ஒருவன் பிரைஸ் தி லார்ட் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை ஒரு நாள் நமக்கு எடுத்துடக்கூடாது. ஒரு நாள் கள்ளர் குகையாய் மாற்றிவிடக்கூடாது. ஒரு நாளும் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நான் தங்கிறதுக்கு இந்த இடம் எனக்கு என்ன சரியில்லைன்னு சொல்லிவிடக்கூடாதபடி நம்முடைய இருதயத்தை நாம் சரியாய் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் 2 காரியத்தை செய்தான். ஒன்று, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்தான். இரண்டாவது, அவருக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். நாமும் கூட வாழ்கிற இந்த தேசத்தில் தேவனுக்காய் நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த இருதய துடிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். கண்களை ஒரு விசை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். அந்த தயவுள்ள தேவன் ஹல்லேலூயா நம்மிடத்திலும் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாமும் தயவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். முடிவுகளை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் தயவுள்ளவனாய் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நல்லவர்களாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. வசனத்தின்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. நாங்கள் நீதிமானாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் இப்படி வாழும் பொழுது என் வாழ்க்கையில் தயவு செய்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவ தயவு ஒரு விஷயாய் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஹல்லேலூயா. உங்கள் தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்கள் தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் தயவுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எல்லாரோட சத்தம் உயரட்டும். உங்கள் தயவுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உங்கள் தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ தயவுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. நீர் தயவுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கூட அப்பா, உங்க தயவினால கர்த்தர் நீங்க நிரப்புவீராக. உங்க தயவினால கர்த்தர் நீங்க நிரப்புவீராக. ஹல்லேலூயா. துர்குணங்கள் எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. கசப்புகள் எங்களை விட்டு மாறட்டும் தகப்பனே. வைராக்கியங்கள் எங்களை விட்டு மாறட்டும் தகப்பனே. நாங்களும் மன்னிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழணும் தகப்பனே. நாங்களும் அநேகரை மன்னிக்கிற பிள்ளைகளாக ஹல்லேலூயா வாழும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. யார் மீதாவது கசப்புகள் வைராக்கியம் இருக்கும் என்றால் இந்த வேளையில ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் தெரிவிக்கலாம். ஆண்டவரே, நான் இவர்களை மன்னிக்காம இருக்கிறேன்ப்பா. இந்த நாளில மன்னிப்பதற்கு கிருபை தருவீராக. இந்த உறவை நான் மன்னிக்காம இருக்கிறேன் தகப்பனே. இதனால மன்னிக்க கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மன்னிக்கிற கர்த்தர் நீர் கிருபை தருவீராக தகப்பனே. என் தேவனில் ஒரு விஷயம் கூட கர்த்தர் நீங்க நிரப்பி நடத்துவீராக. ஹல்லேலூயா. பாத்திரங்களை கர்த்தர் தண்ணீரினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை. எல்லாரும் சத்தம் உயரட்டும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பரிசுத்த தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்களும் மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும்.
ஆயிரங்களும் மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு இசை கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேவ மகிமை, ஓ தேவ வல்லமை, ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு இசை கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது ஓ ரக தல ரம கபா, ஓ ரபல ரபலபா சந்தர பலரியாந்த ரம கபா. ஓ தேவனுடைய மகிமை, ஓ தேவனுடைய வல்லமை, ஓ ஹல்லேலூயா லூயா. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வாயை திறந்து ஓ அந்நிய பாஷை ஒரு இசை கூட தேவனை உயர்த்தலாம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் வாயில ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஓ ரபா லக தல ரம லப லப தரபல, ஓ துரபல ரபலபா ஷபரபல ரபதா, ஓ ரிபல ரபலபா ஷபரபல ரபதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்காக ஜெபிங்க, அபிஷேகத்துக்காக ஜெபிங்க. கரங்களை உயர்த்தி வாயை திறந்து இப்படி அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ராமா மாமா மாமா மாமா, ஓ ரபல ரபரபா ஷபரபல ரபா, ஓ துரபல ரபலபா ஷபரபல ரியாந்தல ரமா கரபா. ஓ ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தேவனுடைய வல்லமை இறங்கத்தக்கதாக, தேவனுடைய மகிமை இறங்கத்தக்கதாக. ஓ ராமா மாமா 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 மாமா, ஓ ரபல ரபலபா ஷபரபல ரியாந்த ரமல ரக்கரபா, ஓ ரிபல ரபலபா ஷபரபல ரியாந்தல ரமா கபா, ஓ துரபல ரியாந்தல ரமல ரபா கபா, ஓ துரகல தந்தல பயாந்தல ரமா கரபா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. நாங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாக, நிரம்பி வழிகிற பாத்திரமாக எங்களை ஒரு விசை கூட கத்த நிரப்புங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட அநேக வருஷங்களாகியும் இன்னமும் அபிஷேகத்தை பெறாம இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமைக்காக நீங்க கதறி செபிங்க, கதறி செபிங்க, கதறி செபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டின் அனுபவத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனிதன் ஆவி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களில் ஒரு மனிதன் ஆவி ஊற்றப்பட்ட பொழுது ஹல்லேலூயா 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 அவர்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பினார்கள். தீர்க்கதரிசினால் உரப்பிக்கப்பட்ட அந்த வார்த்தை அந்த நாளிலே நிறைவேறினது போல எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சமான யாவரும் மீது ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவரும் மீது ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இந்த நாளில் நிறைவேறத்தக்கதாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி தாகம் மூலமே தண்ணீரை ஊற்று என்று கர்த்தர் சொன்னாரு. ஒரு சில எங்க மேல ஊற்றுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை. ஹல்லேலூயா. வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஊற்றுமையா
உம் வல்லமையை நம்ம கேட்கும் பொழுது ஹல்லேலூயா நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவு மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே என் மேல ஊற்றுங்கப்பா, என் மேல ஊற்றுங்கப்பா, உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ள ஜனமே ஹல்லேலூயா காத்து நிற்கிறேன். ரபலரபலபா ஓ துரபலரபலரபா கபரபலராந்தரமா ஓ துரபலரபலரபோ ஷபரபலரியாந்தலரமா கபா. வாயில ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ரட்சிக்கப்படாம இருக்கு. ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுத்தோம் அந்நிய பாஷையில் வரம் பெரியாத பிள்ளைகள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓ ரபலரபரபா ஷபரபலரபரா கரபா ஓ துரபலரபலபா ஷபரபலரபா கரபா ஓ துரபலரபலபா ஷபரபலரியாந்தரமா ஓ துரகல அந்தலரி கரபா. தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆளில கண்களை மூடி தாகத்தோடு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கர்த்தர் கொடுக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தாகத்தோடு கேளுங்க. ஓ ராமா மாமா 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 ஓ ரபலரபா சந்தரபலரியாந்தலரமா கரபா ஓ துரபலரபலபா ஷபரபலரியாந்தலரபா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார், ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறார். ரபா பாபா 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 ஓ ரபலரபா சந்தரபலரியாந்தலரமா கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ வல்லம தேவ மகிமை, தேவ வல்லம தேவ மகிமை இந்த வேளையில இறங்கி கிரியை நடப்பிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகதாலா ராமா லகதாலா ராமா கரபா. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கிற ஆத்துமா மீது தேவன் பிரியமா இருக்க விட்டு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. இன்னும் கண்களை மூடி விட்டு கொடுங்க. அதற்காக தாகத்தோடு காத்திருங்க. ஓ ராமா மாமா 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 ஓ ரபலரபா சந்தரபலரியாந்தலரபா ஓ துரபலரபா ஷபரபலரியாந்தலரமலர கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரே, ஓ என்ன தருகிற ஆண்டவரே சொல்றீங்களா? வாய் தர சொல்லுங்க. கண்களை கொஞ்ச நேரம் மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல வந்தால் நம்ம பலம் பெற முடியும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது தான் இந்த உலகத்துல நம்மளால ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கறதுன ஒரு வரம். ஹல்லேலூயா. இந்த வரத்தை வாஞ்சிக்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யாரும் மற்றவங்கள பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. ஊற்றுமையான்னு சொல்லுங்க. ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு ஹல்லேலூயா. இந்த தாகம் நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். இந்த தாகம் நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். சொல்லுங்க. தாகத்தோடு நான் இருக்கிற ஆண்டவரே, தாகத்தோடு காத்து நிற்க. கடின இருதயங்களை காண முடிகிறது. ஹல்லேலூயா. உங்க ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கடினமா இருக்குமே என்றால் தேவனால கிரியை நடப்பிக்க முடியாது. தேவனால கிரியை நடப்பிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓ ரகா தல ரமா லகா தல ரமா கபா. விட்டு கொடுங்க விட்டு விட்டு கொடுங்க. வாய் தருங்க வாய் தருங்க. நீங்க பேசுறதா? ஓ ஹல்லேலூயா. நாவல கர்த்தர் அந்நிய பாஷை வைக்கிறார். ஓ நாவல கர்த்தர் அந்நிய பாஷை வரங்களை வைக்கிறார். ஓ ரகா தல ரமா கபா. ஹல்லேலூயா. ஏசாயாவை நாவை தொட்ட தேவன், ஏசாயாவை நாவை தொட்ட தேவன் உங்க நாவை கர்த்தர் தொடுவாராக, உங்க நாவை கர்த்தர் தொடுவாராக. ரப லப லப ஷப ரப லப 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 ரப. ஓ ரப லப ஷப ரப லப. ஓ
ஓ ரிபலபா ஷபரபல ராக்கரபா. உங்க நாவை விட்டு கொடுங்க. தேவ மகிமை, தேவ வல்லமை இறங்கி ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்கள் மீது வல்லமையா இறங்குங்கப்பா. கடின இருதயங்கள் மாறட்டும். ஓ ரபல ரபா ஷபரபல ரபல கரபா. ஓ துரபல ரபலபா ஷபரபல ரியாந்தல ரபா. ஹalleluya 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 ஹalleluya. தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய மகிமையை நம்ம காண வேண்டும் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்ப வேண்டும் என்றால் நம்மை நான் விட்டு கொடுக்க வேண்டும். ஹalleluya. நம்முடைய பாத்திரம் வெறுமையா இருக்கும் பொழுதுதான் அதுல தண்ணீர் ஊற்ற முடியும். நம்முடைய பாத்திரம் வெறுமையா இருக்கும் பொழுதுதான் அவருடைய ஆவியை ஊற்ற முடியும். நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உங்க ஆவிக்காக நான் கதறுகிறேன். ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல இதோ என்ன ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் விட்டு கொடுக்குறீங்களா? விட்டு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, ரிகாதல ரமா ஹதல ரமா கபா துரபால ரஹந்தல ரிகபா. விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, பாவத்தோடு இருப்போம் என்றால் தேவன் மத்தியிலே உலாவ முடியாது. அவர் பரிசுத்த ஆவியானவர். 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 ரிபலரபா சந்தரமா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்டு.